இல்மை தேடக்கூடிய மாணவனே, கியாமுல் லைல் இது இல்லாமல் நீ பயணிக்க முடியாது. கியாமுல் லைல் இது இல்லாமல் உன்னுடைய இபாதத்தை மெருகூட்ட முடியாது. ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள், இவர்களிடத்திலே கியாமுல் லைலுடைய வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் பொழுது ஆச்சரியம். இது ஒரு மதரசா. கியாமுல் லைல் இரவு வணக்கம் ஒரு மதரசா. உங்கள் ஈமானின் மதரசா. ஈமானை படிக்கலாம், உங்கள் ரப்பு யார் என்பதை படிக்கலாம். அறிந்து கொள்ளுங்கள், அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது. தனிமையிலே தொழுங்கள். தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் பேசுங்கள். என் ரப்பே, என் ரப்பே, என்னை படைத்தவனே, என்னை பரிபாலிப்பவனே, எனக்கு உணவளிப்பவனே, தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே. இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று. இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய ஷேக் என்று, இவர் பெரிய மௌலவி என்று, இவரை போன்ற உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ரப்பே, எனக்கு தெரியும் நான் யார் என்று. எனக்கு தெரியும் நான் பாவம் செய்பவன் யா அல்லாஹ், குற்றம் செய்பவன் யா அல்லாஹ். அன அபுதுன் முஸ்லிம், பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமை யா அல்லாஹ். பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், ரப்பிடத்திலே பேசுவதற்கு நேரம் கொடுங்கள். அல்லாஹ் கேட்கிறான் அதை. நான் பலகீனமானவன் யா அல்லாஹ், எனக்கென்று எந்த கண்ணியமும் கிடையாது, எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது, எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது. ஒரு சாதாரண அடிமட்ட அடிமை யா அல்லாஹ். இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும், அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாதே யா அல்லாஹ். உன் அடிமை நான் யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை விரும்புகிறேன் யா அல்லாஹ். நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ். நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லிமாக மரணிக்க வைத்து விட யா அல்லாஹ். நான் பாவம் செய்த காரணத்தால் மறுமையிலே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விடாதே யா அல்லாஹ். அந்த மறுமையிலே, அந்த உலகத்திலே, அந்த மறுமை மஹ்ஷரிலே நபிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை விட அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்திற்குரியவரா? யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅ, அல்லாஹ் மறுமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. தனிமையிலே இப்ராஹிம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாக சொல்லுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ், அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ்.